Hi guys, நான் இது வரைக்கும் பண்ண வீடியோஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோவா நம்ம இதை சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோவா கூட இருக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் அதுலேருந்து நான் கண்டுபிடிச்சேன் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஒர்க் அவுட் ஆன சில விஷயங்களை நான் உங்க கூட ஃப்ரீயாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். 30K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கும் இந்த சம்மரில் இந்த மார்ச் வெயிலுக்கு ரைட் டைமில் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்ற ஹாப்பினஸோட நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். பல ட்ரையல் அண்ட் எரர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பக்கா ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். நம்மால் வரையா சொன்ன சில குறிப்புகள் அண்ட் முக்கியமாக நம்ம டெக்னாலஜியோட ஹெல்ப்னால இந்த விஷயத்தை வந்து சாத்தியமாக்க முடிஞ்சது. இதோட சஸ்டைனபிளாக எப்படி நம்ம சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றது. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குது, நம்மள நிறைய பேருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. அண்ட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் மெத்தடாலஜி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜரை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதை தான் நான் இந்த 5 வருஷத்தில் கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் எங்கே இருந்து வேணால் நம்ம நினச்சதை பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க. யாருமே காமிக்காத ஒரு 3 நியூ மெத்தட்ஸை நான் ஃப்ரீயாக நம்ம ஆடியன்ஸ்க்கு, வியூவர்ஸ்க்கு காமிச்சிட்டு போகிறேன் இந்த வீடியோவில். சின்ன பால்கனி இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். ஒரு பெரிய மாடி இருந்து ஒரு தோட்டம் வச்சுருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் டைம்லாம் இதுக்கு சுத்தமாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீ இவ்வளோ பில்டப் கொடுக்குற, உனக்கு என்ன தான் ரிசல்ட் கிடச்சிது, நீ என்ன ஈல்டு எடுத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பக்கா ப்ரூஃப், விஷுவல்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். இது ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிம்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர நிறைய நமக்கு அந்த டைமில் கேமரா எடுத்துகிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். நான் ஒரு 5 இயர்ஸாக நல்ல ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ட்ரிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் டேப் ஆன் ஆஃப் சிஸ்டம் வரும். சம்டைம்ஸ் வந்து அது பேட்டரி எப்போ தீரும்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட் டைமில் அந்த பேட்டரி மாற்றணும். வேறு எங்கேருந்து அதை மானிட்டரே பண்ண முடியாது. கிட்ட வந்து தான் அதை வந்து அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த டைமில் இல்லை இந்த இடத்துல அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆச்சா இல்லையான்றது நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ஃபைனல் தீர்வாக ஒரு பக்கா சிஸ்டமை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் கிட் ஃபார் லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஹோம் கார்டன். ரிமோட் வாட்டரிங், எனிவேர் எனி டைம், ஸ்கெடியூல் வாட்டரிங். சொன்ன டைமுக்கு சொன்ன நாள் ரிப்பீட்டடாக எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சிடும். ஆன் சோலார்னு போட்டுருக்கு பாருங்க. யூபிஎஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ன்றது ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்றது ஒரு லைன் ஐட்டமாக இங்கே கொடுத்துட்டாங்க. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டலேஷன் மேனுவல், டேப்ஸு எல்லாமே நம்மளுக்கு தேவை. கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே எக்ஸ்ட்ராவே கொடுத்த மாதிரி தான் தெரியும். ரொம்ப சிம்பிள் இது. இந்த டேங்க்குள்ளேருந்து அப்படியே தண்ணி உள்ள இந்த ஒரு குட்டி மோட்டருக்குள்ளே போகுது. இந்த மோட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் போட்டுக்கோங்க, கம்பல்சரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு பம்பிங் ஃபோர்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் மிஸ்டிங்கும் பண்ணுறதுனால இதுக்குள்ளே போகுது, இதுலேருந்து வெளியில் வருது. இது எக்ஸ்ட்ரா ஃபில்டர் பற்றி நான் போக சொல்கிறேன். நான் கண்டுபிடிச்ச அந்த 3 மெத்தட்ஸில் இதுவும் ஒரு மெத்தடு. இது எதுக்குன்னா நம்ம இன்னும் டைம் சேவ் பண்ணுறதுக்காகவும், இன்னும் வாட்டர் க்ளீனாக இருக்கிறதுக்காகவும், இன்னும் எஃபிஷியண்டாக ரொம்ப நாள் நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காகவும் இது நான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து இப்போ வரும் கான்செப்ட் சொல்கிறேன். இது வந்து பாட்பெரியோட ஆன் ஆஃப் சொலினாய்டு வால்வு. இதுதான் வந்து டெக்னாலஜி. இதுதான் அந்த ரோபோ அவர் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆன் ஆஃப் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணணும் எல்லாமே இதுலேருந்து நடக்கும். இதுலேருந்து இப்படி வரும். ஸோ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் இதுலேருந்து வெளியில் போயிடும். ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம இது ஓப்பன் பண்ணால் இதுலேருந்து இப்படியே மறுபடியும் டேங்க்குக்கு போயிடும். இது வந்துட்டு இங்கே இது வந்து ஃப்ளோ சென்சர். இந்த ஃப்ளோ சென்சரில் எத்தனை லிட்டர் உள்ளே போகுதுன்றது அது சென்ஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அது ஃபுல் டீட்டெயில் மொபைலில் காமிச்சிடும். இப்போ வந்து இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அண்ட் இதில் நம்மளுக்கு வேணும்னா திரவ உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இதில் கொடுத்தோன்னா அப்படியே வாட்டரோட 10:1 ரேஷியோவில் அதுவே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ட்ரிப்பு போயிடும். ஸோ நான் வந்து இங்கே இந்த ஒரு ட்ரிப் வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது ஒன்று வந்து நான் ட்ரிப்பிங்க்கு யூஸ் பண்ணுறேன், அண்ட் இது வந்து நான் மிஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மிஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இப்படி மாற்றிட்டா டோட்டலாக இது கட் ஆஃப் ஆகிடும், ட்ரிப்புக்கு மட்டும் போகும். திருப்பி இப்படி நான் மிஸ்டிங்க்கு வச்சேன்னா டோட்டலாக ட்ரிப்பு கட் ஆஃப் ஆகிடும், மிஸ்டிங் மட்டும். இதுதான் அந்த மெயின் கண்ட்ரோலர். இவர் தான் ரோபோட்டு. இதுக்கான மேக் ஐடி எல்லாமே இன்புட் இருக்கும் அண்ட் 2 அவுட்புட், அவ்வளோவே தான்.
ஜஸ்ட்டு இதை எடுத்து இந்த ப்ளக் எடுத்து அவ்வளோதான். 2 கனெக்டர்ஸ் தான் இருக்கும். இது செகண்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃபு. இப்போ இதுலேருந்து நம்ம அவுட் எடுக்கலாம். நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மிஸ்டிங் லைன் வந்து இப்படி கீழேருந்து தரையிலேருந்து கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த மிஸ்டிங்கோட பர்பஸ் என்னென்னா, இதுலேருந்து நம்ம நீம் ஆயில் அண்ட் சில டர்மரிக் கரைசல் கொடுக்கும்போது கீழே, அதாவது இலைக்கு அடியில் தான் வந்து பூச்சிங்க நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இந்த மாடி தோட்டமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. ஸோ அந்த பூச்சியை வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு மைல்டு ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு சைக்கிளிக்காக நம்ம இந்த மிஸ்டிங்கை இப்படி கீழேருந்து மேலே பண்ணும்போது அந்த பூச்சி எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். உள்ளே போயிட்டு டச் ஆக மாட்டேங்குது பாருங்கள். அண்டு நம்மளுக்கு இந்த பொசிஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சைடு இப்படி எமிட்டர் வரும்ன்றதுனால இந்த இடத்துல பண்ணிக்கலாம் ஹோல். ஜஸ்ட் இந்த டூலை வந்து நம்ம இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் அந்த டிக் சவுண்ட் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். இதில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே வந்து இப்படி ஹோல் ஆகிடும் பர்ஃபெக்டாக. இப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்படி அப்படியே உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். சரி, நீங்கள் பார்க்கலாம். கைஸ், இது ஒன்று நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது ஒரு காப்பர் அண்ட் அலுமினியம், இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வச்சு அது ஆக்சுவலாக வோல்டேஜ்னு கூட சொல்லலாம். இது ஒரு 2-3 வாங்கி வச்சதோடு சரி, நிஜமாக அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியல. ஸோ இதுவும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த தொட்டி வேணுமோ அந்த தொட்டியில், ஆர் எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் ஜஸ்ட் இப்படி சொருவிட்டால் போதும். இப்போது எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குன்றது இதில் காமிக்கிது பாருங்கள். ஆக்சுவலாக இது உண்மையிலேயே இங்கே கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது, வெட்டாக இருக்குங்க. ஸோ அது உங்களுக்கு அதுக்கு நிஜமாகவே காமிக்குது. அண்ட் லைட்டு வச்சு என்ன பண்ணுவோன்னு தெரில. இப்போ நான் இதை கவர் பண்ணால் லைட் இல்லைன்னு காமிக்குது, பட் அது எதுக்குன்னு தெரில. இது வந்து pH லெவல், pH வந்து க்ரீனில் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு காமிக்குது. ஸோ இது எல்லாமே கிட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சு இந்த பக்கம் அவ்வளோ தான், தண்ணி இது க்ளோஸ் ஆகிடலாம். இது நம்மளுக்கு வந்து கிட்லேயே வருது. இது வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதான், அவ்வளோ முடிஞ்சிடுச்சு. நாலு ஜோடி, 1 2 3 4 மிஸ்டிங்கும் ரெடி. இது ஹோல்ட் பண்ணுறதுக்குன்ட்டே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம இஷ்டம், நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் இது மூவ் ஆகாமல் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மிஸ்டிங்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணும் ஒரு இடத்துல, ஆக்சுவலாக அது ஆசிட்டிஸ் இருக்கிறது ஓகே தான், பட் இன்கேஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இதை அப்படியே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா சரி வந்து இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இப்படி மூமெண்ட் ஆகாமல் இருக்கும். இது வந்து க்ளோஸில் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ண உடனே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இந்த லீக்கும் வந்து டோட்டலாக போயிடும், எதுவுமே லீக்கே இருக்காது. அப்படி இருக்குன்னா நீங்கள் அதுக்கு இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி பஞ்ச் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ட்ரிப்ஸ்லேயும் வந்து வாட்டர் வருது. எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம இதில் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ளோஸு, கொஞ்சம் ஓப்பன், இன்னும் அதிகமாக ஓப்பன் தவிர நம்ம இங்கேயும் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இந்த செடி அந்த டைமில் இல்லை அப்படின்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு திருப்பி வச்சிட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக மிஸ்டிங்கு போயிடும், அந்த புகை மாதிரி. இப்போ மிஸ்டிங்கில் இருக்குது பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக வந்து இதுவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா எமிட்டர்ஸும் வந்து இப்போ மிஸ்டிங் போயிட்டுருக்கு. இப்போ ஒரே ஒரு எமிட்டர் தெரியாமல் எடுத்துட்டேன். எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள் வாட்டர் ஃபால். ஸோ நம்மளோட இந்த மெத்தடோட மெயின் ரீசனே வந்து கீழேருந்து ஃபாகியாக இந்த மாதிரி போகிறப்ப அந்த பர்டிகுலர் செடியை சுற்றி ஒரு புகை மாதிரி க்ரியேட் ஆகிடும். அந்த புகைக்கு அந்த வந்து பூச்சிங்க எதுவுமே வராமல் இருக்கும், கெட்ட பூச்சிங்க எதுவுமே வராமல் இருக்கும். அண்ட் ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். நல்ல பூச்சிங்க மட்டும் வரும். அண்டு
இந்த இலைக்கு மேலே சில மகரந்த சேர்க்கை அது பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அதை அஃபெக்ட் பண்ணாமல் இலைக்கு அடியில் இந்த ஜோனை க்ரியேட் பண்ணுது. அதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். அண்டு நம்ம இப்போது ஏதாவது நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, திரவ உரம் கொடுக்கணும்னு நினச்சோன்னா, ஸோ இந்த ஒயர்லேருந்து நம்ம இப்படி திரவ உரம் கொடுக்கும்போது, இப்போ நான் வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு மாற்றுறேன். ஓகே, இப்போ ட்ரிப்பு போயிட்டுருக்கு. இப்போது இந்த உரம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சா, நம்ம இந்த லைனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து உள்ளே அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சோம் பாருங்கள். ஸோ இதுலேருந்து போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த வாட்டர் வந்து உள்ளே சக்காயி இது போகும். அதுவும் நம்ம எவ்வளோ இது நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோன்னா 10:1 ரேஷியோவில் இது மிக்ஸ் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகி போகும். அப்படி நம்ம இன்னும் கம்மியாக கொடுக்கணும் ரேஷியோ அப்படின்னா, மைல்டாக கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை அதிகமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது நம்ம பண்ண ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். அண்ட் நம்ம பூச்சி வெரைட்டிக்கு தேவையான மிஸ்டிங்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ டேங்க்லேருந்து போகிற இன்புட்டை தவிர இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கீழே ஒரு பக்கெட் வச்சுட்டோன்னா, நீம் ஆயில் டர்மரிக்கு கலந்து இங்கே ஒரு பக்கெட் வச்சுட்டோன்னா, இந்த வால் வந்து டேங்க்கா இதுவான்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வச்சிட்டோன்னா டேங்க்லேருந்து ஸ்டாப் ஆகிடும், இங்கேருந்து பக்கெட்லேருந்து உள்ளே போகும். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஆப்பு. இதில் வந்து நான் ஆல்ரெடி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன் சில இது. ஸோ வந்து நான் செட் பண்ண டைமிங்ஸு எந்த டேஸில் வேணுன்றது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமில் அது அப்படியே இந்த டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடும். அந்த ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம் என்னென்ன நடந்திருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் 3 ஜோன்ஸ் வச்சுருக்கேன். இதில் 4 ஜோன் வரைக்கும் செட் பண்ணலாம். இந்த பேசிக் கிட்டில் நான் சின்ன வெஜிடபிள் பிளான்ட்ஸுக்கு வாட்டரிங்கு, அதுக்கப்புறம் சில ஃப்ரூட் பிளான்ட்ஸ் இருக்குது அதுக்கு வாட்டரிங், அண்ட் பெஸ்டிசைட் மிஸ்டிங் பண்ணுறது. அது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் வந்து டெக்னாலஜி செய்வார். இந்த முழு கண்ட்ரோல் வந்து பாட்பெரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தொட்டியில் நம்ம செடி வைப்போம், சொட்டு நீர் தண்ணி விடுறோம். 2வது அதே லைன்லேருந்து ஃபர்டிலைசர், அதாவது திரவ உரம். 3வது இந்த மிஸ்டிங் டைப் பூச்சி வெரைட்டி. ஸோ தண்ணியும் கொடுத்த மாதிரி ஆச்சு, உரமும் கொடுத்த மாதிரி ஆச்சு, பூச்சியும் விரட்டின மாதிரி ஆச்சு. எத்தனை வாட்டி வேணும், எப்பப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் வேணாலும் செட் பண்ணிக்கலாம், மேனுவல் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேனுவலாக பண்ணால் மிஸ் பண்ணுற எதுவுமே நம்ம இந்த சிஸ்டம் மிஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் விஷயம். செட் பண்ணுறது வித்தின் ஃபியூ ஹார்ஸ் தான். ஒரு ஹாஃப் டே ஒதுக்கி வச்சிங்கன்னா வேலையை டோட்டலாகவே உங்களால் முடிக்க முடியும். இன்கேஸ் வந்து நம்மளால் செட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே கிட்டில் நான் வந்து மிஸ்டிங்கும் போட்டுக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஞ்சரையும் நானே செட் பண்ணிக்கிட்டேன். தேவையான பொருள் அவங்களே கம்பெனியில் நான் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களே நம்மளுக்கு கொரியர் பண்ணிடுறாங்க, இல்லை டன்சோவில் வேணாலும் டன்சோவில் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லையும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக என்ன டவுட்டு, என்ன எப்போ எனி கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கம்பெனி அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து இன்னும் நல்லா ரீச் பண்ணணும், நல்லா பெரிய அளவில் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நல்ல பதிவாக இருக்கணும், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு தான் என்னோட நோக்கமாக இருக்குது. பஞ்சகாவியா ஒரு மீன் அமிலம் இது சத்தியமாக தொடர்றதும் கிடையாது, அந்த பக்கம் போகிறதும் கிடையாது. அனிமல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து நம்ம கிச்சன்லேருந்து வர வேஸ்ட்டை நம்ம ஆக்சுவலாக நான் 0 வேஸ்ட்டுக்காக நான் முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்களை நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி நம்மளுக்கு இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ இது நாங்கள் எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அது பாட்டுக்கு ப்ரீட் ஆகிட்டே இருக்குது. தனியாக வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் வாங்க வேண்டிய வேலை இல்லாமல் ஸோ நாங்களே வந்து வேண்டாம் நினச்சாலும் அதுவாக ப்ரீட் ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் போட்டே இருக்கும், மண்ணும் வந்து வெட்னஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள். நம்ம கிச்சன் வேஸ்ட்டு எப்படி இந்த சத்துள்ள இதுவாக மாற்றுறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? நம்ம டெக்னாலஜி பாட்பெரி ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஓன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்க்காக எனக்கு 30K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுனால உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சென்னை பேஸ்டு தமிழ்நாடு கம்பெனி இந்த வீடியோ மூலமாக இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு, நம்மளே சில காய்கறி விளைய வைக்கிறதுக்கு, நிறைய பேரோட கனவை நினைவாக்கிறதுக்கு இது ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும்ன்றது நான் ஆசைப்பட்றேன். ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வாங்கினாலும் அந்த லிங்க்லேருந்து வாங்கினாலும் ஒரே ப்ரைஸ் தான் வரப்போகுது. ஆனால் அந்த லிங்க்லேருந்து வாங்குறப்போ எனக்கு ரொம்ப சின்ன ஒரு கமிஷன் வரும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக, உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும்னு நான் நம்புறேன். கீழே ஆரோ மார்க் ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லை வேறு எந்த சோஷியல் மீடியா மூலமாவோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த குரூப்ஸில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் உங்களால் ஷேரே பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க. யூடியூப் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணும். ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் இன்னும் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க.